சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ சரி ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி பண்ணலான்னு சொல்லி தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு வால் ஹேங்கிங் மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 கலரில் நான் கிளிட்டர் ஷீட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுலேருந்து இதுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒன்று வந்து கோல்டு கலர், இன்னொன்று வந்து ரெட் கலர். இதில் எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்யலாம். எனக்கு என்னமோ ரெட்டு தான் பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. ரெட்டுக்கு மேலே எல்லோ வச்சு டிசைன் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் போல் இருக்குது. சரி அதவே நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். அந்த கார்ட்போர்ட் பீஸில் கம் போட்டு அதில் இந்த ரெட் கலர் ஷீட்டை அழகாக ஒட்டி விட்டுருங்க. என்னடா இவ்வளோ பெருசு கிளிட்டர் ஷீட்டை ஒட்டியிருக்கேன்னு பார்க்காதீங்க, இன்னும் கட் பண்ணணும். இதை இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இது காஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணி அதெல்லாம் சைடில் வச்சுக்கோங்க. இது நமக்கு தேவைப்படாது. இதுக்கப்புறமா இந்த கோல்டு கலர் கிளிட்டர் ஷீட்டை இதுக்கு பார்டருக்கு கொடுக்கலான்னு சொல்லி பார்டர் கொடுக்குற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த கோல்டு கலர் கிளிட்டர் ஷீட்டை ஒரு ஸ்ட்ரைட் லைனாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லி அதுவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒட்டையில் பின்னாடி கொஞ்சம் இப்படி கேப் விட்டு ஒட்டுங்க. எப்படின்னா இந்த மாட்டோம், அப்போ தான் நம்ம காஞ்சோடனே கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிளிட்டர் ஷீட்டில் இது ஒட்ட க்ளூ பேஸ்ட் பண்ணாலும் எடுத்துக்கிட்டு வந்துட்டே இருந்துச்சு. இது ஒட்டாதாட்டுக்குன்னு சொல்லி எடுத்துட்டேன். இதுக்கு மேலே வேறு ஐடியா பண்ணி அப்புறம் தான் ஒட்ட ஆரம்பித்தேன். இதுக்கப்புறம் இந்த பார்டர் இந்த ஏரியாவை அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா பார்டருக்கு நம்ம வேறு ஏதாவது ஷீட்ஸ் ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறமா என்கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோன்ஸ் எடுத்து நல்லா டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன செய்யுதுன்னே செய்யாமல் ஆரம்பித்தேன். அப்புறம் இந்த ஃப்ளவர் ஸ்டோன்ஸ் என்கிட்ட இருந்ததுன்னு சொன்னால அதில் வந்து ஃபேமிலின்னு எழுதலான்னு பார்த்தேன். சரின்னு சொல்லிட்டு மேலே எஃப்ஏஎம்னு போட்ட இடம் வந்துச்சு. சரி கீழே ILY அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ண வேலை முடிஞ்சிச்சு. ஒரு வழியாக ஃபேமிலின்னு எழுதி அப்படியே அழகாக அந்த ஸ்டோன்ஸில் எழுதின மாதிரியே ஒட்டிட்டேன். இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா இதுவும் ரெட்டு ஸ்டோன்ஸும் ரெட்டு, ஸோ அவ்வளோக்கும் தெரியல. இதை முடிச்சதுக்கப்புறம் சைடில் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நம்ம கம் போட்ட இடம்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு திப்பி திப்பியாக. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு சைடில் வந்து ஏதாவது ஸ்டோன்ஸ் ஒட்டலாம் அப்படின்னு பார்த்துட்டு இந்த கோல்டு பால் செயின் இருந்துச்சு, அதை தான் ஒட்டலான் இருக்கேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோன்னே இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.